ஆமாம், எனக்கு பிள்ளைகள் மேலே சுதந்திரம் உண்டு. எனக்கு பிள்ளைகள் மேலே சுதந்திரம் உண்டு. இவங்க ஏஜில் நான் பிரசங்கம் பண்ண தொடங்கினேன். இவங்க ஏஜில் நான் பிரசங்கம் பண்ண தொடங்கினேன். அப்போ எனக்கு இவங்களை பார்க்கும்போது அந்த பார்வை தான் வரும். எனக்கு இவங்களை பார்க்கும்போது இவங்களை சாபம் போடவோ அப்படி மோசமாக திட்டவோ தோணாது. ஏன்னா இவங்களை பார்க்கும்போது எனக்கு வாரது என்னை 8 வயசில் பயன்படுத்த முடியும்னா இவங்களையும் பயன்படுத்த முடியும். ஆமாம். ஆனால் இந்த 10 நிமிஷம் நான் கடைசியில் எடுப்பேன். அது தனி பட்ஜெட். ஏன்னா இது இந்த 10 நிமிஷம் இழந்து போக நான் ஒரு விதத்துலையும் காரணம் இல்லை. அதனால் நான் எடுத்தாகணும். ஒரு அல்லையிலே சொல்லுங்க. அப்போது ஒரு ஆள் பசிக்குதுன்னு சொன்ன பிறகு 10 நிமிஷம் பேசுவேன். அந்த 10 நிமிஷம் இந்த 10 நிமிஷம். ஓகே, சரி. அப்போது நாம் நினைப்பது தவறாகும் பொழுது கர்த்தர் நினைக்கிறது சரியாக நடக்குது. கையை உயர்த்தி பிடிங்க, கையை உயர்த்தி பிடிங்க. யோபு 42:2 என்ன? தேவரீர் சகலத்தையும் 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 உங்க குடும்பத்தில் சகலத்தையும், உங்க பிள்ளைக்க வாழ்க்கையில சகலத்தையும், உங்க ஊழியத்தில் சகலத்தையும் உயர்த்தப்பட்ட சில கரங்களில் அக்கினி வந்தறங்குது, அக்கினி வந்தறங்குது. கலெக்டர் நினைச்சது தடைபடலாம், எம்எல்ஏ நினைச்சது தடைபடலாம், எம்பி நினைச்சது தடைபடலாம். நான் ஆராதிக்கிறவர் நினைச்சது தடைபடுவது இல்லை. அவர் சகலத்தையும் அப்போ கவனிங்க. மேல் வீட்டுக்கு போகும் வழி அப்படிங்கிறது மிகப்பெரிய சோகங்கள் நிறைந்த வழி. எது மிகப்பெரிய சோகம்? நான் நினைத்தது நடக்கல்ல, நான் நினைச்சது நடக்கல்ல. 2 மிகப்பெரிய சோகம் மட்டும் இல்லை. நம்பர் 2 மிகப்பெரிய ஆச்சரியம். என்ன? மிகப்பெரிய ஆச்சரியம். அதே வசனத்தை மறுபடியும் வாசிங்க. லூக்கா 24:20